நம்முடைய அன்றாட பேச்சு வழக்கிலே கிணற்று தவளை என்பது ஒன்று, செக்கு மாடு மாதிரி அப்படின்னு சொல்கிற பழக்கம் ஒன்று உண்டு. இந்த 2யும் பற்றி நாம் சிந்தித்து பார்ப்பது இந்த தவக்காலத்திலே நமக்கு உதவும். ஏனென்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய தொண்டு வாழ்க்கையிலே, நம்முடைய அலுவலகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னும் சிறப்பாக, இனிமையாக, வேண்டப்பட்டவராக இருக்க முடியாதா? நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு இது தவக்காலம் என்று திருப்பலியிலே தொடக்க உரை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த தவக்காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் எந்த நல்ல பண்பை இந்த தவக்கால நாட்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக நினைத்து பார்த்து உருவாக்கிக் கொள்வேன். சிந்தித்து பார்ப்பது நல்லது. இனிமையாக பேசுவது, கலகலப்பாக பேசுவது, இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாறுவதற்கு ஏற்ற சூழ்நிலை இந்த தவக்காலம் நமக்கு வழங்குகிறது. ஏனென்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ கவலைகள், நெருக்கடிகள், கடன் தொல்லைகள், நோய் நோக்காடுகள், பலவிதமான நொடிகளிலே நாம் சிக்கிக் கொள்கிறோம். ஆகவே எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி குன்றி போய்விட்டது, ஆர்வம் எப்படி குறைந்து விட்டது, முன்பு இருந்த ஒரு நல்ல எண்ணங்கள், மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி இருந்த எண்ணங்கள் எல்லாம் எப்படி மறைந்து விட்டது, கணவனை பற்றி, பிள்ளைகளை பற்றி நமக்கு இருந்த ஆர்வம் எப்படி குன்றிவிட்டது, இதையெல்லாம் பார்த்து இவற்றை மிகுதியாக்கிக் கொள்வதற்கு, நல்லெண்ணத்தை, நல்ல போக்கை மிகுதியாக்கிக் கொள்வதற்கு நான் என்ன செய்வது என்று சிந்தித்து பார்ப்பது மிக நல்ல ஒன்றாகும். தனிநபர் என்ற முறையிலே எங்குனாலும் சரி, யாரிடம் இருந்தாலும் சரி, நான் இப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்ப்பது. நம்முடைய குடும்பத்திலே கூட வாழ்க்கை துணையோடு, பிள்ளைகளோடு இன்னென்ன மாதிரி நான் இருந்தால் நன்றாக இருக்குமே என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பது இந்த தவக்காலத்துக்கு ஏற்ற ஒன்றாகும். அதே போல என்னுடைய அலுவலகத்திலே நான் வேலையை தள்ளி போடுகிற ஆளா, சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு ஆளா, சோம்பேறியாக இருக்கிற ஒரு ஆளா, சுயநலத்தோடையே இருக்கிற ஒரு ஆளா, இப்படியெல்லாம் நினைத்து பார்த்ததற்கு எதிராக நான் சுறுசுறுப்புள்ளவனாக இருக்கவே போகிறேன். நான் எல்லாருக்கும் வேண்டத்தக்கவனாக இருக்க போகிறேன், பொறுப்புள்ளவனாக இருக்க போகிறேன் என்றெல்லாம் நினைத்து பார்த்து நல்ல பண்புகளை, நம்முடைய வாழ்க்கைக்கான நல்ல பண்புகளை உருவாக்கிக் கொள்வதற்கு இந்த தவக்காலம் ஒரு சிறந்த காலம். இதை நாம் முழுமையாக நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை திருச்சபை நமக்கு உணர்த்துகிறது. நற்பண்புகளை வளர்த்துக் கொள்வது, தீய குணங்களை நீக்கிவிடுவது, அதற்காக இந்த தவக்காலத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதை நாங்கள் நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறோம் என்றெல்லாம் தொடக்க உரையிலே நாம் திருப்பலியிலே ஜெபிக்கிறோம். அதை செயல்படுத்துகிற ஒரு வகையிலே இந்த தவக்காலம் நமக்கு மிக முக்கியமான, ஆக்கபூர்வமான, நன்மை விளைவிக்கிற காலமாக இருப்பதாக. வாழ்க!